இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ZTன்னு சொல்லக்கூடிய ஜீரோ எஃபெக்ட் அது ஆரம்பிக்கணும், ஜெம் போர்ட்டல் ஆகட்டும், உதயபூர் ஸ்டேஷன் ஆகட்டும், இவை அனைத்துமே தொழில்துறையில் இருக்க முக்கியமான ஒரு விஷயங்கள். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது நம்ம இந்தியாவில் பெரிய அளவுக்கு, ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுவனத்தை நாங்கள் பார்க்குறோம். நான் லாஸ்ட்டு சென்னை மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் 50 கோடி ரூபாய் டர்ன் பண்ணுறாரு. எப்படி இது எனக்கு சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்குறது, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவான முறையில் நம்ம கடைபிடிச்சு இன்னும் நம்ம அட்வான்டேஜ் நமக்கு இது போதும்னு நினைக்காம உலகமே எட்டைங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை தேடி, அது உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு இந்த டிஐசி மாதிரி அமைப்புகள், ஃபேமிலி மாதிரி அமைப்புகள் இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த கட்டமாக வளரணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ரெண்டாவது, நம்ம டிஜிட்டல் நெட்ஒர்க்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் தேவை. அப்போ அந்த டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் எந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இவங்களை பயன்படுத்திட்டு போகிறோம். ஸோ இன்றைய செஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது